தமிழை பிழையில்லாமல் பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில அடிப்படையான விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளை சரியான முறையில் கடைப்பிடிச்சாக்கா தமிழை எளிமையாக எல்லாருமே தவறில்லாமல் பேசலாம், எழுதலாம். முக்கியமாக எழுதும்பொழுது தவறுகள் ஏற்படுறதை தடுக்கிறதுக்கான சில வழிமுறைகள். அதில் ஒரு விதிமுறை இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னா, வல்லின எழுத்துக்கள், கசட தபரன்னு சொல்லக்கூடிய வல்லின மெய்யெழுத்துக்கள் இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இற்று, அந்த 6 மெய்யெழுத்துக்களும் சொற்களில் மெய்யெழுத்துக்களாக புள்ளி வச்ச எழுத்துக்களாகவே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வேறு எந்த புள்ளி வச்ச எழுத்தும் வராது. இது ஒரு விதி. அவ்வளோதான். இதை அப்படியே ஞாபகம் வச்சுட்டா போதும். எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னா, இப்போ முயற்சின்னு ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லில் இருக்கு அப்புறம் இச்சு போடக்கூடாது, அது தவறு. இரும்பு போட்டு வெறுமனே சீ போட்டு எழுதணும். முயற்சி. பயிற்சியிலையும் அப்படி தான், இச்சு வரக்கூடாது. கற்கண்டுங்கிறதுல இருக்கு அப்புறம் இக்கு வரக்கூடாது. பொற்கோயில் அப்படிங்கிறதுல இருக்கு அப்புறம் இக்கு வரக்கூடாது. கற்போங்கிறதுல இருக்கு அப்புறம் இப்பு வரக்கூடாது. கற்பனையில் இருக்கு அப்புறம் இப்பு வரக்கூடாது. சொற்கள்ங்கிறதுல இருக்கு அப்புறம் இக்கு வரக்கூடாது. விற்பனைங்கிறதுல இருக்கு அப்புறம் இப்பு வரக்கூடாது. இது மட்டும் கிடையாது, இது வெறும் இருபச்சு மட்டும் கிடையாது. பக்கம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா இப்போ இக்குக்கு அப்புறம் கா வருது. பக்தன் அப்படின்னா இக்குக்கு அப்புறம் இத்து போட்டு தன் அப்படின்னு போடக்கூடாது. இக் த இன் அப்படி தான் போட்டு எழுதணும். காட்சி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இட்டுக்கு அப்புறம் இச்சு போட்டு சி போடக்கூடாது. கா இட் சி அப்படின்னு மட்டும்தான் எழுதணும். இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், புள்ளி வச்ச எழுத்துக்கள் இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, இற்று, அந்த எழுத்துக்கள் சொல்லில் வந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வேறொரு மெய்யெழுத்து வராது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். எழுதும்பொழுது பிழை இல்லாமல் எழுதலாம். உச்சரிக்கும் போது வர்ற மாதிரி இருக்கும். முயற்சின்னு சொல்லும்போது இச்சின்னு வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் எழுதும்போது அப்படி எழுதக்கூடாது. இது ஒரு அடிப்படையான ஆணித்தரமான விதி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நன்றி.